ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மட்டன் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேங்க. மட்டன் நல்லா கழுவி எடுத்தாச்சு. உப்பு மஞ்சத்தூள் போட்டு எல்லாம் கழுவியாச்சு. இப்போ குக்கரில் போட்டு 2 விசில் போட்டு வேக வச்சிடலாம். மட்டனை குக்கரில் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூனு, தண்ணி ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஆன் பண்ணி வச்சுக்கலாம். 2 விசில் விட்டால் போதும். அதிகமாக வேணால் கறி குழஞ்சி போயிடும். உங்களுக்கு கறி சட்டியில் வேக வச்சோன்னா கறி கொஞ்சம் நல்லாயிருக்கும். குக்கரில் வேக வைக்கும்போது 2 விசில், ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா போதும். ரொம்ப வேச்சுன்னா கறி பிஞ்சிடும். கிரேவி ஆகும்போது ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் 2 விசில், நார்மலாக 2 விசில் விட்டால் போதுங்க. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். மட்டன் வந்துருச்சுங்க. தான் விட்டோம். இந்த 2 விசிலுக்கு இந்த கறி நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கு பாருங்க. நல்லா இலை ஆட்டுக்கறி தான் பாருங்க. நல்லா கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை ஊற்றுறேன். இதில் இலை, பட்டை, சோம்பு, லவங்கம் எல்லாம் போட்டுருக்குங்க. எல்லாம் போட்டுக்கலாம். பொருசாக கட் பண்ணி ஒரு 3 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய நல்லா வணங்கணும். வணங்கினா உங்களுக்கு கிரேவி டேஸ்ட்டாக வரும். பொன்னிறமாக வரும். அந்த மாதிரி வந்தோன்னா தக்காளி போட்டுக்கணும். தக்காளி ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படியே போட்டுடலாம். நம்ம கறியில் உப்பு போடலை. உப்பு போடாமல் தான் வேக வச்சுருக்கு. அந்த தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி மசியட்டும். இதில் உப்பு போட்டுக்கலாம். தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். எடுத்து பார்க்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கும்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வணங்கி வச்சுங்க. இப்போ கறி எடுத்து அதுக்கு போட்டுக்கலாம். எப்படி எடுத்து வைக்கலாம். இப்போ உப்பெல்லாம் போட்டாச்சுங்க. உப்பெல்லாம் போட தேவையில்லை. மசாலா மட்டும் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மஞ்சப்பால் எடுத்து குடிச்சோன்னா வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதனால இந்த தாளிச்சது உப்பு எல்லாம் சார்ந்து நல்லா வைக்கும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டுங்க. ஒரு மூடி வச்சுக்கலாம். பாருங்க 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ இந்த சூப்பு மாதிரி இது சூப்பு தாங்க. இந்த சூப் எடுத்து கொண்டு வச்சுக்கணும். இந்த மஞ்சப்பால் போட்டு இந்த சூப் குடிச்சிங்கன்னா வயிற்று புண்ணுக்கு, சூடு, இந்த உடம்புல ஹீட்டாக இருக்கிறதுக்குலாம் அது ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி வச்சு இந்த கறி வேகையிலேயே மஞ்சள் சீரகம் எல்லாம் அரைச்சி போட்டு இதில் வேக வச்சுட்டோம்ல, அதனால் இதை குடிச்சோன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். மசாலா போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மட்டன் மசாலா, வரமிளகாத்தூள் 2 ஸ்பூனு, கரம் மசாலா 2 ஸ்பூன், ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோங்க. போதும், இறக்கிடலாம். மூடி பாருங்க. நல்லா சுட சுட மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. சூடான சாப்பாடும் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.